என்னடா ருத்ரா குட்டி, அப்பா விட்டுட்டு எங்கடா போன? இல்லப்பா, நான் கோவில்ல எங்க கூட போயிருந்தேன்னா அம்மா கிட்ட வளையல் கேட்டேன். அவங்க வளையல வாங்க போனாங்களா, அப்போ கோவில்ல பிரசாதம் போட்டாங்களா, அத வாங்கறதுக்கு புது அப்பா ஓடி போயிட்டாரு. அப்புறம் நான் அங்க உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா அங்க 2 பேரு ஹிந்தியில பேசிக்கிட்டே என்ன பார்த்தாங்கப்பா. திடீர்னு பார்த்தா அவங்க என் வாயை பொத்தி கோவில்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. அவங்க என்ன தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கட்டி வச்சுட்டாங்க. என்ன மும்பை, கல்கட்டால போய் என்ன வித்துடலான்னு பேசிட்டு இருந்தாங்கப்பா. நான் எப்படி வெளியே போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப பார்த்து அவங்க சிகரெட் பிடிக்க போனாங்க. அப்படியே ஓரமா போனாங்க. அந்த நேரம் பார்த்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நான் தப்பிச்சு ஓடி வந்தத பார்த்துட்டு அவங்க என்ன தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்த்தாங்க. நான் உங்க கண்ணுக்கு படாம அப்படியே மறைஞ்சு வந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் அவங்க எல்லாம் இங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நான் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அங்கிள் என்ன பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கப்பா. வணக்கம் சார். நீங்க பாப்பாவை வழியில பார்த்தேன், எதிர்பார்க்கல. நான் இது நம்ம வீட்டு குழந்தைன்னு ரோட்ல தனியா வந்துட்டு இருந்தா அதான் விசாரிச்சு கூட்டு வந்தேன். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், எனக்காக நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. உங்க குழந்தைக்கு நான் ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். பாத்துக்கங்க, இனிமே பத்திரமா பாத்துக்கங்க. வரமா, பாய். ருத்ரா குட்டி, இனிமேல் அப்பா விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கேதான் இருக்கணும், சரியா? ருத்ரா, நீ காணாம போனதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏமா, எதுக்காக மூட் அவுட் ஆகுற? என்ன விஷயம்? ருத்ரா குட்டிக்கு என்ன வேணும்? அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? செய்யறமா, என்ன வேணும்னு சொல்லு. முத்தரசு அப்பாக்கு என்ன பிடிக்கல, அதனால்தான் புது அம்மா புது அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க என்ன கோவில்ல கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டாங்க. அதனால நான் உங்க கூட வந்துடுறேன் அங்கிள். ருத்ரா குட்டி, அப்பா தப்பு பண்ணு, சாரிடா. நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னா. இனிமேல் அப்பா விட்டு எங்கேயும் போக கூடாது. நீ ஏன் பொண்ணுடா, நீ ஏன் தங்கம்டா. ருத்ரா, உன்னை பார்க்காம வெண்ணிலா சாப்பிடவே இல்ல தெரியுமா? ஆனா நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு வர. இல்ல வெண்ணிலா, நானும் பயந்துதான் போயிட்டேன். அவங்க என்ன ஏதாவது பண்ணிருந்தா நான் என்ன பண்றது?
அப்போ எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? இனிமே நான் உன்னை அம்மான்னு கூப்பிட போறேன். முத்தரசன் அப்பா, வெண்ணிலா அம்மா. ஐயோ, அப்படிலாம் கூப்பிடாத. அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். முத்து மாமாவுக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு அம்மானு கூப்பிடணும்னு ஆசையா இருந்தா ஸ்வேதாக்காவை கூப்பிடு. போ வெண்ணிலா. ஸ்வேதா ஆண்டி எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. நீ தான் என்ன பாத்துக்கிற, என் கூட நல்லா விளையாடுற, சாப்பாடுலாம் ஊட்டி விடுற, கதை சொல்ற. அதனால நீ எனக்கு அம்மாவா இரு வெண்ணிலா. நான் வேணா முத்தரசு அப்பா கிட்ட பேசுறேன். நீ தான் எனக்கு அம்மாவா வேணும். வேண்டாம் ருத்ரா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? நீ ரொம்ப சின்ன பாப்பா, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிலாம் இனிமே பேசக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீ தானே அடிக்கடி சொல்லுவ நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன்னு. நானும் பெரிய மனுஷிதான், அதனால இதெல்லாம் பேசுவேன். அப்போ நீ வெண்ணிலா சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். எனக்கு நீ தான் அம்மாவா வேணும். நான் இப்பவே போய் அப்பா கிட்ட பேச போறேன். ஏய் ருத்ரா, இங்க வா வா. நீ தான் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற, நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியே. என்ன ருத்ரா மறந்த? எதை மறக்கறியா? கோவில்ல அன்னைக்கு சாமி என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? அன்னைக்கு நீ கோவில்ல பாக்கும்பொழுது யாருக்கு யாருக்கு கல்யாணம் ஆகும்னு நீ பூ போட்டு பாத்தில. அப்ப உனக்கும் முத்தரசு அப்பாக்கும் கல்யாணம் ஆகும் தானே பூ வந்துச்சு. ஐயோ, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ அமைதியா இருக்கணும், சரியா? இதை யாராவது கேட்டாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? இப்பதான் முத்து மாமா எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நான் பண்ணேன்னு தெரிஞ்சா என்கிட்ட பேசுறதையே நிறுத்திடுவாரு. நீ போய் சொல்லாத. போவிடீலா, என்கிட்ட பேசாத. அம்மான்னு ஒத்துக்கிட்டா மட்டும் என்கிட்ட பேசு. ஏ ருத்ரா, ருத்ரா நில்லு. ஸ்வேதா, நம்ம வீட்ல இருக்காளே அந்த பாடா போன வெண்ணிலா, அவளும் அந்த குட்டி பிசாசு ருத்ராவும் உன்னை பத்தி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க? வெண்ணிலா, ஸ்வேதாங்க மாடியில இருப்பாங்க. சரி. ஆமா, என்ன கையில? இதுவா? இது நிச்சயதார்த்த அன்னைக்கு எடுத்த போட்டோ. இத பெருசா போட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டணும்னு ஸ்வேதா ஆசைப்பட்டா. அதான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பிரிச்சு காட்டுறியா கார்த்தி? தாராளமா. அந்த வெண்ணிலா உன் நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு கோவிலுக்கு போய் பூ போட்டு பாத்திருக்கா. அதுல முத்தரசனுக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு வந்திருக்கு. ஆமா ஸ்வேதா, நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க கூடாதுன்னு அவளை நாம அனுப்பினா அவ கல்யாண மேடையிலே உட்கார்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. பாத்தியா எவ்ளோ திமிரு அவளுக்கு? நம்ம என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. கோயில்ல பூ போட்டு பார்த்தாளா? நான் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. கார்த்திக், கொடுங்க பாக்குறேன். ஏன் வெளியில கையில இருந்து அந்த போட்டோ போடுங்கறீங்க? பாவம்ல, போடுங்க. ஏய் விடு. விடு. ருத்ரா விடுன்னு சொன்னேன். விட போறியா இல்லையா? விடு. விடாது, விட மாட்டேன். ஓ, நீ மட்டும் விடல, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. விடு ருத்ரா. ருத்ரா, வேண்டாம் ருத்ரா, விட்டுரு ப்ளீஸ். போட்டோ கொடுங்க. விடு ருத்ரா. விட போறியா இல்லையா? ஒரே ஒரு தடவை வெளியில பாக்குறோம்னு சொல்றல. விடுன்னு சொல்றேன்ல நானு. நானாவது பாக்குறேனே. ஏய் விடு. நான் அப்பாவை பார்த்துட்டு தரேனே. ஏய், யாரடி உனக்கு அப்பா? விடு. கொடுக்க முடியாது, சொல்றேன்ல. ஏய், கொடுக்க மாட்டேன். சொன்னா கேளு. விடு. அப்பாவை பார்க்கணும்னு சொன்னல, அப்பாவை
எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த போட்டோவை உடைச்சிருப்ப. அபசகனம் புடிச்சவளே. அக்கா ஜாரி, அவ இனிமே இப்படி பண்ண மாட்டா. என் கைய விட போறியா இல்லையா? பிளீஸ்கா, வேண்டாம். சின்ன பாப்பா தானே அவ. அவ தெரியாம தவற விட்டுட்டா. விட்டுருங்கக்கா அவள. இவ சின்ன பாப்பாவா? சின்ன பாப்பா மாதிரியா நடந்துக்கிறா இவ? பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்றா இவ. கேட்டா சின்ன பாப்பா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. விடு கைய. அக்கா அக்கா வேணாக்கா, பிளீஸ்கா பிளீஸ்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. கைய விட சொன்ன விட மாட்டியா? என்னையே தடுக்கிறியா நீ? நீ யாரு என்ன தடுக்க? இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி நீ. ஆனா இந்த வீட்டோட எஜமானி நான். என்ன தடுக்கிற உரிமை உனக்கு எதுலயுமே கிடையாது. அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. கையா என்ன ஸ்வேதா, ஏன் அப்படி பண்ண? கார்த்திக், என்னோட நடத்தைய பத்தி யாரும் விமர்சனம் பண்ண தேவையில்லை. எப்ப எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஏய், உடைஞ்ச கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டு போட்டோ எடுத்துட்டு வா. ருத்ரா குட்டி, வாங்க 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 வாங்க. ருத்ரா குட்டிக்கு என்ன வேணும்? என்னடா வேணும் சொல்லும்? ருத்ரா குட்டி, என்ன வேணும்னு சொன்னதுனாடா தெரியும். சாக்லேட் வேணுமா? சாக்லேட்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். நான் கேக்குற ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். பதில் தானே வேணும்? என்ன பதில் வேணும் உங்களுக்கு? நீங்க என்ன கேள்வி வேணும் கேளுங்க, அப்பா பதில் சொல்றேன். இந்த வீட்ல வெண்ணிலா யாரு? என்ன என்ன திடீர்னு வெண்ணிலா யாருன்னு கேக்குற? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்கப்பா. இந்த வீட்ல வெண்ணிலா யாரு? என்னடா இது, வெண்ணிலா போய் யாருன்னு கேட்டனா? ஏன் இந்த கேள்வி கேக்குற நீ இப்போ? வெண்ணிலா இந்த வீட்ல வேலைக்காரியா? சொல்லுங்கப்பா. யார் அப்படி சொன்னா? எதுக்கு அப்படி கேக்குற? இல்லப்பா, எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. வெண்ணிலா இந்த வீட்ல வேலைக்காரியா? அவளுக்கு எதுவுமே உரிமை இல்லையா? ருத்ரா குட்டி, வெண்ணிலாக்கு இந்த வீட்டுல சகல உரிமையும் இருக்கு. வெண்ணிலாவும் இந்த வீட்டுக்கு ஒரு எஜமானி தான். யாரும் அவளை எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்களே. இல்லப்பா, சொன்னாங்கப்பா. யார் சொன்னது? ஸ்வேதா ஆண்டி தான்ப்பா. நம்ம வெண்ணிலாவ இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரி, நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானின்னு சொல்லி பலார்னு அழிஞ்சிட்டாங்கப்பா. ஆனா தப்பெல்லாம் என் மேலதான்ப்பா. நான் தான் போட்டோவை கீழே போட்டேன். அதனால என்ன அடிக்க வந்த ஸ்வேதா ஆண்டிய வெண்ணிலா தடுத்தாப்பா. அதனால ஸ்வேதா ஆண்டி கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்கப்பா. வெண்ணிலா பாவம்பா, அழறா. என்னால்தான் அவ அடி வாங்கினா. அதனால நான் சாரி கேட்டு திரும்ப வந்துட்டேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா எங்க இருக்க?
என்னாச்சு? வெண்ணிலாவை வேலைக்காரன் சொல்லி கை நீட்டி அடிச்சியா? ஏன் அவளை பாக்குற? நான் தானே கேள்வி கேட்டேன். யார் சொன்னாங்க மாமா? என்கிட்ட பதில் சொல்லு. வெண்ணிலாவை வேலைக்காரன் சொல்லி கை நீட்டி அடிச்சியா? மாமா, அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? உனக்கு புரியலையா? நான் உன ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த பதில மட்டும் சொல்லு. வெண்ணிலாவை வேலைக்காரன் சொல்லி அடிச்சியா இல்லையா? முத்தரசு, நீ பேசாத சித்தி. அவ பதில் சொல்லட்டும். சொல்லு ஸ்வேதா. கேக்குற சொல்லு ஸ்வேதா. அவ முகத்தை பாரு. அவளை பார்த்தா வேலைக்காரன் சொல்லி அடிச்ச? ஆமா மாமா, அடிச்சேன். ஆனா அது ஒரு காரணத்துக்காக தான் அடிச்சேன். கோபம் வந்ததுனாலதான் அடிச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. இத பாத்தீங்களா மாமா? எவ்வளவு ஆசையா நான் ஃப்ரேம் போட்டு கொண்டு வர சொன்னேன் தெரியுமா? இத்தனை நாளா இந்த கல்யாணம் தள்ளி தள்ளி போய் நடக்காம இருந்தது. அதனால எங்க அப்பா செத்தது மட்டும் இல்ல, எவ்வளவு இழப்புகள் மாமா. அத்தனை இழப்புகளையும் தாங்கிக்கிட்டு கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது போட்டோவை நான் ஆசையா ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சது தப்பா மாமா? இந்த போட்டோவை ருத்ரா உடைச்சிட்டா. என்ன ஏதுன்னு கேட்க போனா இவ மாதிரி தடுக்க வரா. ஏற்கனவே கல்யாணம் எனக்கு நடக்கவா போகுதுன்னு ஊர் பூரா அசிங்கமா பேசுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்றாங்க. அது அத்தனையும் தாங்கிக்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கிற எனக்கு இப்படி போட்டோ உடைஞ்சா அபசகனமா படாதா மாமா? அதுக்காக தான் மாமா நான் மிரட்டினேன். அத இவ தடுத்து நான் என்னமோ இவள ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி சீன் கிரியேட் பண்றா. போட்டோ கண்ணாடி உடைஞ்சதும் அந்த வேகத்துல எனக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியல மாமா. இந்த தடவையும் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. ஸ்வேதா, நீ பயந்து போனது இருக்கட்டும், போட்டோ கண்ணாடி உடைஞ்சதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கும் நீ அவளை வேலைக்காரின்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? வெண்ணிலா வரைக்கும் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்காளா? உன்னை பத்தி தப்பா பேசியிருக்காளா? இல்ல உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்திருக்காளா? எப்ப பார்த்தாலும் ஸ்வேதாக்கா ஆசையா உன்னை சுத்தி சுத்தி தானே வந்திருக்கா. அவளை கை நீட்டி அடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து உனக்கு சமைச்சு கொடுத்திருக்கா. அவ கையில நீ சாப்பிட்டிருக்கல, அந்த நன்றி வேணா? அவளை போய் கை நீட்டி அடிச்சிருக்க. உனக்கு ஏதாவது நான் அப்படியே துடிச்சு போயிடுவா தெரியுமா? விட்டுருங்க முத்து மாமா, வேண்டாம் மாமா. ஸ்வேதாக்காவை எதுவும் சொல்லாதீங்க. பாத்தியா அவ என்ன சொன்னா கேட்டியா? அதான் வெண்ணிலா, இதான் நீ. வெண்ணிலா பத்தி அப்படி இப்படி நான் நினைச்சிடாத, புரியுதா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாக்கு சகல உரிமையா இருக்கு. இது நிறைய தடவை நான் சொல்லி இருக்கேன். சொல்லியும் அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் என்ன கோவப்படுத்திட்டு இருக்க கூடாது. இந்த வீட்டுல வெண்ணிலாவும் ஒரு எஜமானி, புரியுதா? இனிமேல் அவளை அவமானப்படுத்துற வேலை வச்சுக்காத. அப்போ எனக்கு இந்த வீட்டுல உரிமையே இல்லையா மாமா? நான் யார் மாமா? ஸ்வேதா இங்க பாரு, உனக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை நான் கொடுத்திருக்கேன். ஆனா அந்த இடத்துக்கு நீ தகுதி இல்லாத மாதிரி நடந்துக்க. அந்த இடத்துக்கு தகுதியா இருக்கணும்னா மனசுல கொஞ்சம் கருணை இருக்கணும் ஸ்வேதா. இங்க கருணை இல்லைன்னு வச்சுக்கோ,
உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. இந்த வீட்டுல உனக்கு எல்லாம் உரிமை இருக்கு ஸ்வேதா. ஆனா தப்பா பயன்படுத்திக்காத மட்டும் தான் நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நீங்க என் மனசுல இருக்கிற பயத்தை புரிஞ்சுக்கவே இல்ல மாமா. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற பயம் என் மனசுக்குள்ள இறந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் நின்னு போயிடுது. அப்படி இருக்கும்போது நான் பயந்ததுல அர்த்தமே இல்லாத மாதிரி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு புரியல. இந்த பாரு ஸ்வேதா, நீ பயப்படாம போ, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ வெண்ணிலா கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. அவளை வேலைக்காரின்னு சொல்லி கை நீட்டி அடிச்சது மிகப்பெரிய தப்பு. மன்னிப்பு கேட்க